ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து அது கூட ஆனியனும் நல்லா சேர்த்து அதை வதக்கணும். ஆனியனையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட 2 தக்காளி கட் பண்ணி அந்த தக்காளியையும் அது கூட சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து அது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் மசிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை அது கூட சேர்க்கணும். இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதையெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு நூக்கல், காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதை வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய்கறி கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த காயை கொஞ்சம் நேரம் வேக விடணும். இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து தயிர் காய்கறி கூட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா அதை கலக்கி விடணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட இப்போ தண்ணி சேர்க்கணும். நான் 2 டம்ளர் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசியை இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கணும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த அரிசிக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்க்கணும். இது கூட சேர்த்துட்டு இந்த டைம் இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் அதை திறந்தோம்னா சுவையான நல்லா உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வெஜ் பிரியாணி அடியில் ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.